அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 18th ஏப்ரல். நாம ஃப்ரைடே பிரெடிக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே, அதாவது ஒன் டே பிஃபோராகவே நம்ம பிரெடிக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்ல நமக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம என்ன மாதிரியான ஆப்ஷன் எஸ்பெஷலி ஃபார் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டாக் ஆப்ஷன் எடுத்தோம், அதுல என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே வந்து நம்ம யூடியூப் லைவ்ல வந்து வர முடியல. இது மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம லைவ்ல வரோம் இல்ல லைவ்ல வரல, இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இம்மீடியட்டாக நம்மளுடைய டெலிகிராம்ல மட்டுமே நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதுல ஜாயின் பண்ணி லைவ் அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு மண்டேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறதை நம்ம முழுமையா பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே பிரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட்டினுடைய ஓப்பன் பிரைஸ் இதுதான். எக்ஸாக்ட்லி வந்து ஒரு பிக் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாலும் கிளியர்லி நமக்கு சப்போர்ட் எடுத்த இடம் வந்து இந்த 24,101 அப்படிங்கிற லெவல்ஸ்ல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து நமக்கு 10:40 ஒரே ஒரு டைமிங் கேண்டில் தான். இந்த டைமிங் கேண்டில் நம்ம எப்படி வந்து ட்ரேட் இனிஷியேட் பண்றது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, T=N செட்டப் வந்து எந்த அளவுக்கு வேல்யூவாக இருக்கும், அதாவது டைம் அண்ட் நம்பர்ஸ் இரண்டுமே ஈக்குவலாக வர டைம்ல நமக்கு எந்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னா இதான் T=N செட்டப் எக்ஸாக்ட்லி. அதாவது 10:40 கேண்டிலும் இந்த 24-51 அப்படிங்கிற ஏதாவது ஒரு நம்மளுடைய தேர்ட் அப்சைட் லெவல்ஸாக இருக்கட்டும், இல்ல நமக்கு 3 டவுன் சைட் லெவல்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு லெவல்ஸ் அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் இரண்டுமே சேர்ந்து மீட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு T=N செட்டப். ஸோ இதனுடைய ஹைல மார்க் பண்ணும் பொழுது நமக்கு பாசிபிள் இது ஒரு ஹையாகவோ இது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். எக்ஸாக்டாக நமக்கு அதான் வந்து லோ. இதுல இருந்து நம்ம ஒரு டேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு நல்ல ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்மளுடைய மிட் லெவலான அப்சைட் லெவல் 24,316 அண்ட் செகண்ட் லெவல் வந்து 24,364. அண்ட் எக்ஸாக்ட்லி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனதுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல வந்து நம்மளுடைய நம்பர்ஸ்ல வந்து க்ளோசிங் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. எவ்ரிடே வீடியோல சொல்ற மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆக இருக்கட்டும், நம்மளுடைய நம்பர்ஸ்ல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் விஷயம். அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட். பேங்க் நிஃப்டியினுடைய க்ளோஸ் பிரைஸ் ஃப்ரைடேயுடைய க்ளோஸ் பிரைஸ் வந்து நியர் டு ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 56,000ல ட்ரேட் ஆயிட்டு இருக்க ஒரு இண்டெக்ஸ் வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டும் சரி இல்ல மார்க்கெட் க்ளோஸும் சரி நம்ம நிஃப்டில சொன்னபடியே எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துல க்ளோஸ் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அந்த நம்பர்ஸினுடைய வேல்யூ எந்த அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு க்ளோஸ் அண்ட் ஓப்பனாக இருக்கும். ஸோ அந்த லெவல்ஸ் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் எஸ்பெஷலி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டிலும் சரி நமக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டிலும் சரி நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு லோ கட் ஆயிட்டு எஸ்எல் அப்படிங்கிறது ஹிட் ஆயிட்டு ரிவர்சல் ரேல கம்ப்ளீட்ல நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்திருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் நமக்கு T=N செட்டப். ரிமெம்பர் ஒன் திங், எப்பெல்லாம் இது மாதிரி டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும் இல்ல T=N செட்டப்பாக இருக்கட்டும் எஸ்எல் ஹிட் ஆகுறாங்களோ வெல் அண்ட் குட். ஆப்போசிட் ஏரியா நமக்கு ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். எவ்ரி வீடியோ வந்து சம் டிப்ஸ் ஃபார் ட்ரேட் டுமாரோ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. பிஃபோர் ஆகவே ப்ரீவியஸ் ஆகவே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த டைமிங் கேண்டலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம லாஸ்ட் ரொம்ப நாட்களாகவே நம்ம இந்த லைவ்ல வந்துட்டு வந்தோம். அந்த லைவ் செக்ஷனோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த லைவ் வீடியோஸ் நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரிய வரும். இஃப் பாசிபிள் நம்ம வந்து மண்டேயும் கனெக்ட் பண்ணலாம். மண்டே வந்து நம்ம லைவ்ல வர விஷயம் வந்து பிஃபோர் ஆகவே நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணோம். அதையும் நீங்க பாருங்க. எக்ஸாக்ட்லி நமக்கு வந்து இது ஒரு லோ கட் ஆயிட்டு ஒரு சின்ன எஸ்எல் அண்ட் மறுபடியும் ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. தேர்ட் டைமிங் ஆலுமே நமக்கு எக்ஸாக்டான ஒரு லோ. இதுல இருந்தும் நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் அண்ட் எக்ஸாக்ட்லி க்ளோசிங்குமே நம்மளுடைய நம்பர்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. சென்செக்ஸ்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட். சென்செக்ஸ்மே வந்து ஈவன் ஒரு நம்பர்ஸும் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆயிருக்காங்க. அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம் வந்து ஒன் டே பிஃபோர் ஆகவே இல்ல 2 டே பிஃபோர் ஆகவே நம்ம போஸ்ட் பண்ற லெவல்ஸ்ல எக்ஸாக்டாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகுறது இல்ல இந்த டைமிங் கார்டில் வந்து நமக்கு ஆக்குரேட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் ஆகுறது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இதை நம்ம ஒன் டே பிஃபோராக போஸ்ட் பண்றதுக்கான காரணம் அது நீங்க யூட்டிலைஸ் பண்றதுக்காக மட்டுமே. ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்ற மாதிரி ஒன் டே பிஃபோராக நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து எஸ்பெஷலி வந்து இது மாதிரி ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஐல மார்க் பண்ணி நீங்க ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது பாசிபிள் உங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து எவ்ரிடே நீங்க ஏர்ன் பண்றதை விட அதிகமாக வந்து ஒரு டைம் நீங்க பாயிண்ட்ஸ் வந்து அதிகம் பண்ண முடியும். உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்க கிரீனாகவும் மாற்ற முடியும். இப்போ என்னென்ன டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம்ல எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம்.
இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்ற விஷயம் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல், ஒன் அண்ட் ஒன்லி டெலிகிராம் சேனல். அண்ட் இதுல போயிட்டு நீங்க கரெக்டான லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனாலும் நம்ம லைவ் செக்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான டெலிகிராம் லிங்க் கொடுப்பாங்க. நீங்க அதுல ஜாயின் பண்ணுங்க. ரீசன் வந்து நம்மளுடைய நேம்லயே வந்து மல்டிபிளான ஒரு சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் நாட் அவர் சேனல். இது மட்டுமே நம்மளுடைய சேனல். ஸோ ஃபார் தட் அண்ட் லைவ் அப்டேட்டுக்காகவும் இந்த சேனல்ஸ் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இமீடியட்டான அப்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், இந்த டைமிங் கேண்டில், மொமெண்டம் கேண்டில் எல்லாமே எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க, அண்ட் நம்மளுடைய நிஃப்டி பேஸ்டாக இருக்கட்டும், இல்ல வந்து ஸ்டாக் பேஸ்டாக இருக்கட்டும், நம்ம என்ன ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்றோம், அதுல என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம்ல வந்து நம்ம இது மாதிரி போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். நம்மளுடைய டைமிங் கேண்டில் இதெல்லாமே எப்படி ரெஸ்பான்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கறதையும் நம்ம போஸ்ட் பண்ணோம். ஸோ இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க டெலிகிராம் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிட்டு பாருங்க. மற்றும் நம்ம சேனலை பத்தின டீடைல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணது மூலமாக அவங்களையும் நீங்க எப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 15ஆம் தேதியினுடைய ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது நம்ம பிஃபோர் ஆகவே நம்ம மென்ஷன் பண்ணினோம். ஸோ 15ஆம் தேதி அப்படிங்கிற டேட் வந்து இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு நம்மளுடைய மெம்பர்ஸ் குரூப்ல வந்து கொடுத்த ஒரு HPD டேட், ஹை ப்ராபபிலிட்டி டேட். ஸோ அது ஒரு ஹையாகவும் அது ஒரு லோவாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப்லயும் நான் வந்து வீடியோஸ்ல ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோஸ்ல வந்து இந்த 15ஆம் தேதி இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஏப்ரல், 15ஆம் தேதி இம்பார்ட்டன்ஸ் ஆன ஒரு டேட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்படிங்கறது நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து நமக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டே வந்து கிளியர்லி வந்து அந்த கேண்டிலுக்கு ஹைல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கிறது ஒரு குட் சைன். அது மட்டும் இல்லாமல் 13ஆம் தேதியுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஆஃப் பேஸ்ட் ஆன் அவர் ஆல்பா டேட், 13ஆம் தேதியுமே ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ 13ஆம் தேதிக்கு மேல இருக்கிறதும் ஒரு குட் சைன். அண்ட் இதுவுமே நமக்கு ஒரு குட் சைன் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். பிஃபோர் தட் த ஃபர்ஸ்ட் ஏப்ரலுமே இம்பார்ட்டன்ட். ஸோ பிஃபோர் ஆகவே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஏப்ரல் தட் இஸ் எக்ஸாக்ட் லோ. ஈவன் ஒரு கேண்டில் கூட இந்த ஃபர்ஸ்ட் ஏப்ரல் கீழே க்ளோஸ் ஆகாமல் இதுல இருந்தே ஒரு மொமெண்டம் கொடுத்திருந்தாங்க. ஈவன் ஒரு இம்பார்ட்டன்டான டேட்டுக்கும் அபோல மார்க்கெட் க்ளோஸா இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் அப்படிங்கறது நீங்க நோட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கமிங் டேஸ்ல வந்து ஃபார் நிஃப்டி, எஸ்பெஷலி ஃபார் நிஃப்டி 22nd ஏப்ரல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேட். எப்படி வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேட் எல்லாமே இம்பார்ட்டனோ, ஸோ அதை விடையும் அதிகமாக இம்பார்ட்டன்டான டேட் வந்து 22nd. இந்த 22nd அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்பெரியும் வருது. ஸோ பார்க்கலாம் அது எந்த அளவுக்கான மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி நமக்கு 22nd டேட் வந்து ஒரு ஹை அண்ட் லோவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுல இருந்து மார்க்கெட் வந்து அப் சைட்ல போறாங்க அப்படின்னா இன்னுமே ஃபர்தராக போறதுக்கும், டவுன்ல வராங்க அப்படின்னா இன்னுமே டவுன் போறதுக்குமான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் பேஸ்ட் ஆன் அவர் டூல் படி பார்க்கும்பொழுது ஸ்டில் வந்து நமக்கு இன்னுமே பை அப்படிங்கிறது வரல. ஆஸ் ஆஃப் நோ நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு நல்ல ஒரு 24,870 வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் ஃபார் தட். ஆஸ் ஆஃப் நோ கிஃப்ட் நிஃப்டி வந்து ட்ரேடிங் அபவ் மோர் தென் 500 to 700 வரைக்குமே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. பட் ஈவன் தோ நமக்கு ஃபார் மண்டே ஓப்பன் அப்படிங்கிறது வந்து பை. ரிமெம்பர் நமக்கு மண்டே வந்து நமக்கு பை சிக்னல் வராங்க பேஸ்ட் ஆன் த டூல். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நமக்கு பைல வராங்க டேல அப்படின்னா தட் டே அந்த ஹை வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிமெம்பர் எக்ஸாம்பிள் இது மாதிரி இந்த டே ஒரு கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பை சிக்னல் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய செல் சிக்னல் வந்து மார்க்கெட் டர்ன் இன்டு நமக்கு பை இல்லையா. ஸோ இந்த பை சிக்னல் வந்து நமக்கு சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா பைக் அபவுல ஈவன் வந்து நமக்கு மண்டே வந்து 21st. ஸோ இம்பார்ட்டன்டான டேட் வந்து 22nd நமக்கு வந்து அபவுல க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தர் நமக்கு அப்சைட் போகலாம். இல்ல அப்படின்னா அந்த 22nd டேட்டுக்கும் கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது ஸோ ஃபர்தராக நமக்கு ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. பட் எனிஹவ் மார்க்கெட் வந்து நம்ம மண்டே நமக்கு ஒரு பை சிக்னல் வராங்க அப்படின்னா அந்த பை சிக்னலுடைய கேண்டிலுமே இம்பார்ட்டன்ட். ஸோ 21ஆம் தேதி அண்ட் 22ஆம் தேதி, 21ஆம் தேதி பேஸ்ட் ஆன் அவர் டூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 22ஆம் தேதி பேஸ்ட் ஆன் த டைம் சைக்கிள் வந்து மார்க்கெட்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டேட். ஃபர்தராக நமக்கு இந்த 2 டேஸ்க்கும் அபோவ்ல க்ளோஸ் ஆகும் பொழுது இன்னுமே நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் வந்து அப்சைட் போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. as of now மார்க்கெட் வந்து நமக்கு நம்மளுடைய இந்த லெவல்ஸ்க்கு எல்லாமே அபோல இருப்பது ஒரு குட் சைன். 15ஆம் தேதிக்கு அபோல இருக்கிறது நமக்கு ரொம்ப 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 குட் சைன். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு நமக்கு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர்ஸ் பேஸ்டாக நம்ம பார்க்கும் பொழுது கமிங் டேஸ்ல வந்து இது மாதிரி இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு அபோல க்ளோஸ் ஆகும் பொழுது இந்த லெவல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு டைம் நம்ம இந்த நம்பர்ஸ் வந்து போஸ்ட் பண்றதுக்கான காரணம் இது மல்டிபிள் டைம் சைக்கிளுடைய காம்பினேஷன். ஸோ எவ்ரி டைம் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு சூப்பரான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ரெஸ்பான்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்.
ஸோ பேஸ்ட் ஆன் த பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி இது எல்லாமே இந்த 1st ஏப்ரலுக்கு மேலே க்ளோஸாக இருக்கிறது குட் சைன். அகைன் வந்து இந்த 15th ஏப்ரலுக்கு மேலே வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ்ட் அபவ், பட் ஈவன் வந்து பேங்க் நிஃப்டி நாட் எட் க்ளோஸ். ஸோ தட் இஸ் அ சிம்பிள் திங். ஸோ பேங்க் நிஃப்டியும் சேர்ந்து நமக்கு ஒரே டைரக்ஷன்ல க்ளோஸ் ஆகும் பொழுது பாசிபிள் மொமெண்டம் வில் பி அப்சைட். அண்ட் அகைன் டெல்லிங் மண்டே வந்து டியூ டு குளோபல் மார்க்கெட்டினுடைய இம்பாக்ட்னால நமக்கு வந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் பண்ணாலும் பேஸ்ட் ஆன் அவர் டூல் படி நமக்கு பார்க்கும் பொழுது இரண்டுமே நமக்கு ஒரு பை சிக்னல் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த பை சிக்னலுடைய கேண்டிலுடைய ஹைல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்தராக நமக்கு ஹை போகும் பொழுது அப் சைடும் டவுன் போறதுக்கும் டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு டவுன் சைடு போறதுக்குமான சான்சஸ் இருக்கு. ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி. எக்ஸ்பெஷலி நிஃப்டி வந்து 22nd இம்பார்ட்டன்ட். 21st நமக்கு மேபி பை சிக்னல் வந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்ல அப்படின்னா எப்ப வந்து இந்த பை சிக்னல் வருதோ அந்த பை சிக்னல் டேட்டினுடைய ஹைல வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. as of now மார்க்கெட்டினுடைய வியூ பண்ணி நமக்கு we are expecting a good momentum because நமக்கு ஆல்ரெடி வந்து கிஃப்ட் நிஃப்டி இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு மோர் தேன் ஒரு 500 to 700 பாயிண்ட் வந்து நமக்கு கேப் அப்ல இருக்கும் பொழுது பாசிபிள் நமக்குமே கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் இது கம்ப்ளீட்லி ஃபார் குளோபல் மார்க்கெட்டினோட இம்பாக்ட். ஸோ இனிமே வந்து குட் நியூஸாக இருந்துச்சு அப்படின்னா அது சஸ்டெயின் ஆகிறதுக்கான சான்சஸும் இல்லை அப்படின்னா நமக்கு டவுன் போறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அகைன் அண்ட் அகைன் டெல்லிங் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நீங்க ரியாக்ட் பண்ணல நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால கேப்சர் பண்ண முடியும். பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து இஃப் யூ ஆர் இன் பைல இருக்கீங்க அப்படின்னா அகைன் டெல்லிங் இந்த 22nd கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது நம்ம எக்ஸிட் பண்ணலாம். பட் as of now you should be in a buy based on the positional traders. So let's see மார்க்கெட் வந்து மண்டே வந்து என்ன மாதிரியான மொமெண்டம் இருக்கும், டியூஸ்டே என்ன மாதிரியான மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் அகைன் டெல்லிங் 22nd ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு எக்ஸ்பெரியும் வராங்க த சேம் நமக்கு வந்து இம்பார்ட்டன்டான டேட் வரும்பொழுது பாசிபிள் அந்த டேல வந்து ஒரு மொமெண்டம் இருப்பதற்கான சான்சஸ் அதிகம் பார்க்கலாம். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்னுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 20th ஏப்ரல் அப்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 20th ஏப்ரல் அப்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸினுடைய 20th ஏப்ரல் அப்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 20th ஏப்ரல் இது எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதுல இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் டைம்ல மார்க் பண்ணி நீங்க டெலின்ஷியேட் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes இல்ல 5 minutesல வர புல் பேக் மட்டுமே போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்க கேப்சர் பண்றதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் மண்டே பிரைவேட் பேங்க்ஸ், ஐடி செக்டார், சர்வீஸ் செக்டார் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்ல இருக்காங்க. இதுல இருக்கிற ஹை வீட்டேஜான ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் வந்து 20ஆம் தேதி ஏப்ரல். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 டைமிங் கேண்டில், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டில் வந்திருக்காங்க. இந்த டைமிங் கேண்டில் எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்றது, என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்றது, T=N செட்டப்னா என்ன, மொமெண்டம் கேண்டில்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம லைவ் செக்ஷன்ல வந்து நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ பாசிபிள் நம்ம மண்டே வந்து நம்ம லைவ்ல வரோம் அப்படின்னாலும் அதனுடைய லிங்க் வந்து நம்மளுடைய டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணும். ஸோ அதையும் பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீவியஸாகவே நம்ம போஸ்ட் பண்ண அந்த கண்டக்ட் பண்ண அந்த லைவ் செக்ஷனுடைய கம்ப்ளீட்டான வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ அதையும் பார்த்துட்டு அது எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.